வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இனிஷியேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸுங்கிறது 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் மை பாரத். மை பாரத்ங்கிறது மேரா யுவா பாரத், அதுதான் மை பாரத்துங்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க 2023 கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த மை பாரத். இந்த மை பாரத் இனிஷியேட்டிவ்ங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடிங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் பாடி. அந்த அட்டானமஸ் தன்னிச்சையான ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூத் 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கிற யூத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அந்த ட்ரைனிங்கிறது ஒரு ரெகுலர் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரியான ட்ரைனிங் நினைக்காதீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இந்த ட்ரைனிங் மூலயமா அந்த யூத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மொபிலிட்டியை என்ஷூர் பண்ணுவாங்க. சோஷியல் மொபிலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. சொசைட்டியில் நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கேன், லோயர் மிடில் கிளாஸில் இருக்கேன். நான் இந்த ட்ரைனிங் மூலயமா என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ இல்லை அதுக்கு மேலே இருக்கிற ஒரு மேல் தட்டுக்கு நாம் நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுதான் சோஷியல் மொபிலிட்டி, சரிங்களா? அதே மாதிரி ஈக்விட்டி இன் எஜுகேஷன். இப்போது ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர், கல்விக்கான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ப்ரோக்ராம் மூலயமா இந்த 15 to 29 வயசுக்குள்ளே இருக்கிற யூத் அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் எக்ஸ்போஷர் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்கீமோட ஒரு அப்ஜெக்டிவ். ரெகுலர் எஜுகேஷன் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் மூலயமா சில எஜுகேஷன் கொடுக்க போகிறாங்க. அது ஈக்குவலாக எல்லாருக்கும் போய் சேரணும். அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ட்ரைனிங்கையும் கொடுக்கணும். அதாவது தியரிட்டிக்கலாக புக்கு கொடுத்து படிங்கன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அவங்களை எம்பவர் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இந்த மை பாரத் இனிஷியேட்டிவோடைய அப்ஜெக்டிவ். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் மூலயமா அந்த 15 to 29 வயசுக்குள்ளே இருக்கிற யூத் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம் மூலயமாவும் ட்ரைனிங் கொடுக்கப்படும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலயமாவும் ட்ரைனிங் கொடுக்கப்படும். இது ஒரு ரெகுலர் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்கீமோட எய்மே என்னென்னா, நம்ம யூத்தை டெவலப் பண்ணணும். அந்த யூத்தை டெவலப் பண்ணி அவங்க மூலயமா நாட்டையும் டெவலப் பண்ணணும். யூத் டெவலப்மெண்ட் அஸ் வெல் அஸ் யூத் லெட் டெவலப்மெண்ட், அதுதான் இந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ். சரி, இந்த ஸ்கீம் எப்படி சார் ஒர்க் ஆகும்? உங்கள் வயசு 15 to 29 இருக்குன்னா நீங்கள் இந்த மை பாரத் வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு 2 வகையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நீங்கள் ஒரு வாலண்டியராக உங்களை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன், ஒரு வாலண்டியராக நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். அப்போது எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிராமத்தில் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற பள்ளி மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நீங்கள் எடுக்கலாம் வாலண்டியராக. இப்படி தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இல்லை, நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு இன்டர்னாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டில் இன்டர்னாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் என்ஜிஓவில் நான் அசோசியேட் பண்ணிக்கிட்டு நான் என்ஜிஓவில் போய் எப்படி மக்களுக்கு அவங்க என்ன மாதிரி சேவைகள் பண்ணுறாங்க, மக்களுடைய தேவைகள் என்ன, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு வாலண்டியராகவும் நீங்கள் ஆக்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு இன்டர்னாகவும் நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தகுதி, 15 to 29 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ட்ரைனிங் கிடைக்கும். இதன் மூலயமா நீங்கள் ஒரு முழுமையான சிட்டிசனாக மாறுவீங்க. இது மற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா யூத்துக்கு ஸ்கில்ஸ் கொடுத்து அவங்கள ஒரு எம்ப்ளாயபிளாக மாற்றுறது தான் மற்ற ஸ்கீம்ஸோட அப்ஜெக்டிவாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை எம்ப்ளாயபிளாக மாற்றுறது மட்டும் அப்ஜெக்டிவ் இல்லை, உங்களோட முழுமையான சிட்டிசனாக மாற்றுறது தான் அப்ஜெக்டிவ். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடச்சிடாது. இப்போ என்எஸ்எஸ் இருக்குது, நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் இருக்குது. அந்த என்எஸ்எஸில் போய் நம்ம கலந்து நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கும். ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லா காலேஜ்லேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லா மாணவர்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும் பொழுது நான் ஸ்கூலை விட்டு வெளியே கூட வந்திருக்கலாம். அப்போ எனக்கு நாட்டுக்காக நான் என்கேஜ் ஆகணும், நான் ஒரு வேலை பார்க்கணும், எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த மை பாரத்தில் ஒன்றும் இல்லை, 15 to 29 வயசுக்குள்ளே உங்களுடைய வயது இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரைனிங் தரும். தியரிட்டிக்கல் நாலேஜ் கிடையாதுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஒரு லேர்னிங் கொடுக்கும். ஸோ இதன் மூலயமா நம்ம யூத்தையும் டெவலப் பண்ண போகிறோம்,
அவங்கள டெவலப் பண்ணி நம்ம நாட்டையும் டெவலப் பண்ண போகிறோம். யூத் டெவலப்மெண்ட் அண்ட் யூத் லெட் டெவலப்மெண்ட், அதுதான் இந்த மை பாரத் ப்ரோக்ராமினுடைய சாராம்சம். ரைட், உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூபிஎஸ்சி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெட்லெஸ் டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.